போன வாரம் பால் 500 ரூபாய், தோரம்பருப்பு 250. ச்சே, செலவு நிறைய ஆயிட்டிருக்கு. ச்சே, ரெண்ட்டு, வாடகை 15,000. என்னங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும், வெளியே போங்க. இந்த பாரு, நான் உன் புருஷன்டி. அடக்கி இருக்கி என் முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிக்க. பேச்சுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் பீர்வாலேன்னு துணி எடுத்துட்டு வர வரைக்கும் இருங்க. என்ன கத்துறா? ஐயோ, பல்லி பல்லி. என்னாச்சுடி? எனக்கு என்னாச்சுன்னு சொல்றீ? பல்லி பல்லிங்க. ஏய், எனக்கு மூச்சு வாங்குது, விட்ரி. என்னாச்சு? ரொம்ப தான் நடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப தான் நடிச்சிட்டு இருக்கான். என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி, எங்கேயும் போக மாட்டேன், விடுங்க. ஓ, இருடி. என்ன இன்னைக்கு ரொம்ப உல்லாசமா இருக்கீங்க? ஆபீஸ் போக மாட்டீங்களா? இல்ல ஸ்வேதா, இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுட்டு உன் கூட இருக்கணும்னு தோணுது. அடடா, இன்னைக்கு மருமகளை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காளே. ஐயோ, இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிட்டீங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. இல்ல ஸ்வேதா, இன்னைக்கு எப்படியாவது உன் கூட என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு நான் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அட விடுங்க, ஸ்டவ்ல பால் வச்சிருக்கேன், பால் பொங்கிடும். அங்க பொங்குதோ இல்லையோ, நான் பொங்கிட்டு இருக்கேன், என்ன பாருடி. போகலன்னா பால் பொங்கி தீஞ்சிருங்க. பரவாயில்லம்மா. ஃப்ரண்ட் டு பேக் சூப்பரா என்ன இருக்கு. டேப்லெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? ஏ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உன் அழகுல நான் பைத்தியம் ஆகுறேன். ஸ்வேதா, உன்னை பார்த்தா மூடி இருக்குடி. என்னங்க, வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்க. ஏ, இந்த நேரத்துல சீட்டியை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த நேரத்துல போன் வேற. ஹலோ ஹலோ அர்ஜுன். ஏய், என்ன நீ சார். ஆபீஸ் ஆவியெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கிட்ட எப்படி? நாங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன பண்றது? ஐயோ சாரி சார், மறந்து போயிட்டேன். ஏய், சீக்கிரம் வாப்பா. லேடிஸ் எல்லாம் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி 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 சார், இப்பவே வரேன். என்னங்க, கிளம்புறீங்களா? வேற வழி இல்ல. நீ என்னன்னா சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க என்னடானா சாவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் மூடெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன், சாயந்தரமா வரேன். சரி, என் மூட பழக்கிட்டீங்க. சிக்கு புக்கு ரயில் வண்டி, புகையே போகுது ரயில் வண்டி, இடுப்பு போல வளைஞ்சி வளைஞ்சி போறத பார்த்தா துடிக்குது, மனசெல்லாம் துடிக்குது, என்னமோ பண்ணுது எனக்குள்ளே துள்ளுது. என்னப்பா, என்ன அந்த பாட்டெல்லாம்? எங்கடா கிளம்பிட்ட? நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். அதென்ன இன்னைக்கு ஆபீஸ் போக மாட்டேன்னு சொன்ன? இல்ல, ஆபீஸ் சாவி மறந்து போய் கொண்டு வந்துட்டேன். அப்படியா? அப்பா, சீட்டுக்காரங்க வந்தா எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே, என் பங்கு எனக்கு கொடுத்துட்டு போ. அந்த பொட்டலம் நீங்க என்ன திருந்தவே இல்லல, உடம்பு கெட்டு போயிடும். எனக்கு அது கொடு, என் பங்கு எனக்கு கொடுத்துரு. இந்தாங்க. சரி, பாத்து போடா, ஜாக்கிரதை. சரி சரி. யாருங்க அந்த ஆளு? என்ன பதிலியே காணோம்? என்ன மேடம் இங்க வந்திருக்கீங்க? உங்க அப்பா எங்க? என்னாச்சு மேடம்? பால்கனில துணி துவச்சிட்டு இருக்கும்போது ஒளிஞ்சிருந்து கேமரால போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியா மேடம்? அட, இவ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காளா? ஆனாலும் உங்க அப்பாவுக்கு அறிவே இல்லையா? இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாருன்னா நான் பல்ல உடைச்சிடுவேன். சாரி மேடம்.
இவ்ளோ வயசான பிறகு கூட அறிவே இல்லாம நடந்துக்கிறாரு. இப்ப இவன் எனக்கு புத்திமதி சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அப்பா இங்க வாங்க. இந்த புத்திசாலி கிட்ட நாம இப்ப பேச்சு வாங்கணும். டேய், நான் அவசரமா என் போனுக்கு ரீசார்ஜ் பண்ண போறேன்டா. இருக்கப்பா. என்ன பக்கத்து வீட்டுக்காரம்மா துணி துவைக்கும் போது போட்டோ எடுத்தீங்களாமே? அடக்கடவுளே, அங்க ஒரு அழகான ரோஜா செடி இருந்ததுடா, அதைத்தான் நான் போட்டோ எடுத்தேன். அவங்க தான் இடையில வந்தாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒழுங்கா இருங்க. சரி சரி, உனக்கு இப்படி இல்லடா. ஏண்டா, என் ஸ்மார்ட் போனை நீ எடுத்துக்கிட்டு எனக்கு பட்டன் போன் வாங்கி கொடுத்துருக்க. நீங்க என்னன்னா அதை வச்சுட்டு எல்லாரும் போட்டோவும் எடுத்துட்டே இருங்க. ஐயோ இல்லடா, அதுக்காக தான் அந்த போனை கொடுத்தேன். அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஐயோ, சில விஷயங்கள பையன்கிட்ட மாட்டிட்டேன்னா வெக்கப்படும். மாமா டிஃபன் சாப்பிட வாங்க. வேண்டாமா, பையன் ஆபீஸ் போறேன்ல, முதல்ல அவனுக்கு கொடு, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்கப்பா. நீங்க டேப்லெட்ஸ் போட்டுக்கணும்ல. முதல்ல அப்பா கொண்டு வா. இப்ப யாருக்கு கொண்டு வரணும்? 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுறோம், கொண்டு வாமா. சரி கொண்டு வரேன், இருங்க. மாமா டிஃபன் சாப்பிடுங்க. அப்பா மருமக கொஞ்சம் தாங்க முடியல. டிஃபன் கொண்டு வந்து வச்சுட்ட, தண்ணி கொண்டு வர மாட்டியா? ஐயோ மறந்துட்டேன், இத கொண்டு மருமகளோட வரேங்க. அழக பார்க்கும்போது எந்த ஆம்பளையா இருந்தாலும் உறவு முறைய மறக்க வேண்டியதுதான். அப்பா டிஃபன் அங்க. எனக்கு பிடிச்ச சட்னிடா, மருமக இது நல்லாவே பண்ணுவா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மருமகளோட இந்த பேரழக பார்த்து எந்த ஆம்பளையாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. பிரம்மனா இருந்தாலும் இந்த மாதிரி நெளிவு சுழிவை பார்த்தா தாங்க மாட்டேன்னு சும்மாவா சொன்னாங்க? நல்ல நாளா பார்த்து இவளுக்கு ஒரு ஸ்பாட் வச்சிட வேண்டியதுதான். அப்பா தட்டப்பாட்டு சாப்பிடுங்க. சட்னில உப்பு அதிகமாயிடுச்சு, காரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் இல்ல, நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த கிழவி என்ன இப்படி பாக்குறா? மறைச்ச மறையுமா அந்த மாங்கனி? ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த சட்னி ஒரு காலத்துல உங்க அம்மா பண்ண மாதிரியே இருக்கு. பூரி கொண்டு வரேன், இருங்க. கடவுளே எவ்வளவு உயர்ந்தவர்னா, ஆம்பளைங்களை உசுப்பி விடுறதுக்குன்னே பொம்பளைங்களுக்கு இவ்வளவு அழகா கொடுத்து வச்சிருக்காரு. உறவு முறையெல்லாம் நாம உருவாக்குனதே தவிர செக்ஸ் மட்டும் எல்லாருக்கும் காமன் தான் இல்லையா? பின்ன என்னப்பா தனி வேணும்னு கேட்டீங்களே, வேணாமா? ஆமா ஆமா ஆமா, தண்ணி வேணும். வா மருமகளே, டிஃபன் சாப்பிடும் போதுதான் உன்னோட அழகெல்லாம் வெளிப்படுது. அதுக்காக தாமா வெயிட் பண்றேன். ஹலோ சார், இதோ இப்ப கிளம்புறேன் சார். 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஸ்வேதா, நான் ஆபீஸ்க்கு போறேன். அப்பாக்கு ஏதாவது தேவைன்னா பார்த்து கொடு. சரிங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காந்திமதி, எனக்கு வயசாகிறதுக்கு முன்னாடியே நான் ஒண்டியை விட்டுட்டு போயிட்டேன். இப்ப என்னடானா உடம்புல உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. மாமா இந்தாங்க காஃபி. லட்டுனா இதுதான். வாமா வா, வந்து உட்காரு. வேண்டாம் மாமா, வீட்ல நிறைய வேலை இருக்கு. பரவாயில்லம்மா, வந்து உட்காரு. இல்ல மாமா, நான் காய் கட் பண்ணணும், சமைக்கணும். இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும், உட்காரு. சரி சொல்லுங்க மாமா. கொஞ்சம் கிட்ட வாமா. பரவாயில்ல பரவாயில்ல மாமா, இங்க நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கிட்ட வா. இத பாருமா, உங்க அத்தை உயிரோடு இருக்கும்போது இப்ப நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, அதை விட நாங்க அந்யோன்யமா இருந்தோம். அதெல்லாம் இப்ப ஏன் சொல்றீங்க மாமா? பாருமா, உன்ன மாதிரியும் அத்தை கூட தள 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 தளன்னு இருப்பா. இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவா. உன் அத்தை ட்ரெஸ் பண்ணும்போது ஜாக்கெட்டை ஓகே என்னதான் போட சொல்லுவா. மாமா எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். இருமா, உட்காரு. கை எடுங்க, நான் போகணும். மெதுவா ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாளே. நல்ல டைம் மிஸ் ஆயிடுச்சே. இப்ப என் மருமக குளிக்க போற டைம் ஆச்சே.
சரியான நேரத்துல இந்த பையன் என் போனை பிடுங்கி வச்சுட்டானே. இல்லைன்னா 4-5 போட்டோ எடுத்து நான் ஆசை தீர பார்த்துட்டு இருந்திருப்பேன். என் ஆசை அடங்கவில்லையே, என் மோகம் அடங்கவில்லையே. மருமகளே, பயப்படாத, நான் தான் உன் செல்ல மாமனாரு. விடுங்க மாமா, என்ன இப்படி? நீ பொம்பளை, நான் ஆம்பளை. காமன். நாம மிருகங்கள் இல்ல, மனுஷங்க. படுக்கறையில ஒவ்வொருத்தரும் மிருகமா மாற வேண்டியது தானே. என்ன கேட்டா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மிருக குணம் கண்டிப்பா இருக்கும். ஆ, அப்படி இல்லைன்னா ஜெனரேஷனே இருக்காது. கேவலம் காமத்துக்காக உறவு முறையை மறந்துட்டா அப்புறம் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஏதோ உன் மேல ஆசைப்பட்டுட்ட. உன் அத்தை போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. நீ மாட்டேன்னு சொல்லாத. என் பேச்சுக்களே இன்னைக்கு ஒரு தடவை ஒத்துக்க. ஏய் விடு. என்னையே அடிக்கிறியா? மாமா ப்ளீஸ், சின்ன வயசுல இருந்து நான் மறுபடி வளர்ந்தேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மோசமான வேலைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சும்மா வேண்டாம். உன் அத்தையோட நகை என்கிட்ட நிறையவே இருக்கு. அது எல்லாத்தையும் உனக்கே நான் கொடுக்குறேன். மாமா, இதே நகையை உங்க பொண்ணு கொடுத்து இந்த வேலைக்கு வர சொல்லி உங்க பொண்ணை கேப்பீங்களா? வாட்? மருமகளை பெத்த பொண்ணு மாதிரி பாப்பாங்க. அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இல்லையா? உணர்ச்சி வேகத்துல பண்ற தப்புக்கு வாழ்க்கை முழுதும் நொந்து போய் தான் இருக்கணும். அது தப்பு மாமா. உங்க எண்ணத்தை மாத்திக்கிங்க மாமா. இந்த விஷயம் உங்க பையனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உயிரே போயிடும் மாமா. வேண்டாம் மாமா. ஒரு முறைக்கு இருக்கிற மரியாதையை நாம காப்பாத்துவோம். நாம மனுஷங்க மாதிரி வாழ்வோம். சாரி. வேண்டாம் மாமா, நீங்க பெரியவங்க. என்ன மன்னிச்சிருமா. காமம் என் கண்ணை மூடிருச்சு. மிருகத்தனமா நடந்துட்டேன். இறக்கத்துக்கு மிஞ்சின மன்னிப்பு வேற எதுவும் கிடையாது. நடந்ததை மறந்துடுங்க. எப்பவும் போலயே உங்ககிட்ட மாமாங்கிற மரியாதையோட தான் இருப்பேன். நீ சின்னவளா இருந்தாலும் என் கண்ணை திறந்துட்ட. எனக்கு இப்போ வாழணுன்ற ஆசையே இல்லாம போச்சு. அப்படி சொல்லாதீங்க மாமா. நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. வாழ்க்கை ரொம்ப உயர்ந்தது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். பொண்ணு மாதிரி பார்க்க வேண்டிய மருமகளையே நான் தப்பா பார்த்துட்டேன். படுபாவி, நான் மோசமானவன், சுயநலம் பிடிச்சவன். எனக்கு பிரயோஜனமே இல்லை. பெரிய தப்பு பண்ணிட்டேன். சே, நான் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. கர்மம். இதுக்கு மேலே இவங்ககிட்ட எந்த மூஞ்சி வச்சு நான் வாழ முடியும்? என்னங்க, காலையில ஒரு அம்மா வந்தாங்க. நான் கிச்சன்ல பிஸியா இருந்தால கேக்குறதுக்கு மறந்துட்டேன். அதுவா, எங்க அப்பா ஏதோ போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காராம். அதை பத்தி தான் சொன்னாங்க. அப்படியா? அவரோட நடவடிக்கையில கூட இப்ப எல்லாம் ஏதோ மாறுதல் இருக்குங்க. ஆமா ஸ்வேதா, எங்க அப்பாவால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஐயோ, உங்க அப்பா வேற எங்க அப்பா வேறவா? எல்லாருக்கும் அப்பான்னா மரியாதை தானுங்க. அவர் ரொம்ப நல்லவரு. உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அப்பா எங்க போறீங்க? ஊருக்கு போறேன்டா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, கொஞ்ச நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன்டா. இங்க என்ன குறைச்சல் இப்ப ஊருக்கு போறீங்க? குறைச்சலோ கூடுதலோ அது பிரச்சனை இல்லம்மா. நம்ம ஊர்ல நமக்கு ஒரு வீடு இருக்கு. கொஞ்சமோ அதிகமா நமக்கு விவசாயம் இருக்கு. அதை பண்ணிக்கிட்டே காலத்தை ஓட்டிட வேண்டியதான். உங்க உடம்ப பத்தி அங்க யாரு பாத்துப்பாங்கப்பா? நீங்கெல்லாம் இல்லையாப்பா? 5 மணி நேரம் பிரயாணம், அவ்வளவுதான். இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க மாமா. இல்லம்மா, ஒரு மனுஷனுக்கு குழந்தை பருவம், சிறுபிள்ளை பருவம், நடுத்தர பருவம், வயசான பருவம். வயசான காலத்துல மனசுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிறது தான் நல்லது. வரேம்மா, வரேன்ப்பா. ம். போயிட்டு வரேன்ப்பா. நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. பாத்து இருங்கப்பா.